அண்ணா சொல்கிறா. நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போகிறாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க. நானும் போயிட்டு வந்துடுவாண்ணா. போயிட்டு வாடா. செலவுக்கு ஏதாச்சும் காசு இருக்காமாண்ணா? 300 ரூபா இருக்குடா. அது போதாண்ணா. ரொம்ப நேரமாக கீழே வெயிட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் எங்கே இருக்கிறீங்க? டேய் இங்க வாடா. போகலாமாடா? இரு எங்க ஏற வர, இப்படி வா. டேய் என்னடா சட்டை இது? இதாங்க வீட்டில் இருக்கிறதுலே நல்ல துணிடா. பார்க்க கறி துணி மாதிரி இருக்குது. டேய் சிரிக்காதீங்கடா. சரி ஷூ அங்க? என்கிட்ட ஷூவெல்லாம் இல்லைடா. சரி காசு எவ்வளோ எடுத்து வந்திருக்க? 300 ரூபாத்துன்னு வந்துக்கிறேன். 300 ரூபாவா? அங்க ஒரு வாட்டர் பாட்டிலே 300 ரூபாடா. டேய் இவனை அங்கே கூட்டிட்டு போனா நம்மளுக்கு தான் கேவலம். ஏதாச்சும் சொல்லி இங்கேயே விட்டுட்டு போயிடலாம். சரிடா. டேய் பைக்லலாம் 3 பேர் போக முடியாதுடா, போலீஸ் பிடிப்பாங்க. வேணா இன்னொரு நாள் போகலாம். நான் வேணா பஸ்ஸில் வருவா? இல்லை வேணா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரி ஓகேடா. வந்துட்டான் 300 ரூபாய் தூக்கிட்டு. ஆமா யாரா இவனை நம்ம டீம்ல சேர்த்தது? இவன் அண்ணன் நம்ம காலேஜ் செக்யூரிட்டியாக இருக்கான்டா. எப்போ லேட்டாக போனாலும் தம்பிங்களோட ஃப்ரெண்டுன்ட்டு உள்ளே விட்டுருவான்டா. அதனாலனா அவனை கூட வச்சிட்டு இருக்கேன். சரி டைம் ஆயிடுச்சு, வாங்கடா போகலாம். மணி என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகலையா? அதுவாண்ணா, அவனுங்க சும்மா விளையாட்டுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. அது தெரியாமல் அந்த லூஸ் மாரி நம்பி போயிட்டேண்ணா. நம்மலாம் அவனுக்கு நிலைமைக்கு வரவே முடியாதாண்ணா. டேய் அவங்க எல்லாம் அவங்க அப்பா காசுல வாழ்றாங்க, நம்ம உழைச்சு நம்ம காசுல வாழ்றோம். அவங்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. இப்ப என்ன, அவங்க போன இடத்துக்கு நீ போகணும், அவ்வளவுதானே? கிளம்பு போலாம். போட்டு போவான், நல்ல ட்ரெஸ் எதுவுமே இல்லைண்ணா. இரு. டேய் இதுல ஷூ இருக்கு. டேய் இதுல சட்டை பேண்ட் இருக்கு. போட்டு ரெடியாகடா, அவங்க போன இடத்துக்கு நம்ம போலாம். சரிங்கண்ணா. அண்ணா போலாமாண்ணா? டேய் பார்க்க ரொம்ப அழகா இருக்குடா. சரி வாடா போலாம்.